உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். விஜய் ஸ்போக் ராக்கில வந்து நீங்க நடிக்க வேண்டியது, நல்ல வேலை நீங்க நடிக்கல. தம்பி ஒரு கதை சொன்னாரு. ஆரம்பிச்சது ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி, ஹாஃப் அன் அவர் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா சாமி வேணாம் சாமி, எனக்கு தப்பா வச்சுக்காதப்பா, நீ வாங்க, நான் மறுபடியும் வேற ஏதாவது கதை கேட்கிற உங்களுக்கு பண்றேன்னு. அன்னைக்கு வந்து பிராங்க்லின் பிரதரோட தம்பி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டிசி. விஷுவல் எடுத்துட்டுனா சொல்லுங்கம்மா. ஓகே. பிராங்க்லின் தம்பி இயக்குனர், ஒரு அருமையான இயக்குனர். ரைட்டர் படம் பார்த்தேன், ப்ரொடியூசர் இங்க நிற்கிறார். ரைட்டருக்கு தரமான ஒரு படம். இந்த படத்துல வந்து அருமையான ஒரு கதையை சொல்லி இன்னைக்கு வந்து அழைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படத்துல நடிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க நிக்கிறாங்க மேல. அண்ட் அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு, என்கரேஜ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தம்பி ரஞ்சித் அவர்கள், தம்பி அருண், இருக்கிற பல பேர் இங்க வந்திருக்கீங்க. டு என்கரேஜ் யுவர் யங்ஸ்டர்ஸ், யுவர் அசிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து ஒரு 75 புது டைரக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து 76th டைரக்டர் அவரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசர் வேணும்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம ஐயா ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல். இஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் மேக்கர். டேஸ்டோட படம் எடுக்கக்கூடியவர் அவரு. அந்த வகையில இந்த வந்து சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்ததுல, என்னையும் அந்த படத்தோட தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ராங்க்லின். தேங்க்யூ மிஸ்டர் ரஞ்சித். தேங்க்யூ அருண். நைஸ் மீட்டிங் ஆல். ரமேஷ், ராம்போ மாப்பிள்ளை, சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கிற பல பேர் எனக்கு வந்து சின்ன பிள்ளைன்னு தெரியும். தியாகு தம்பி எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக நான் வளரல, அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கேங்கிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் என்கரேஜ்மெண்ட். எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஜென்சியோட நான் சேர்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மிஸ்டர் ராகுல். Franklin, thank you so much. Cameraman, Ranjit, Arun, thanks for coming. Ramesh, எல்லாரும் பேரும் தெரியல, சாரி. தெரிஞ்சுக்குவேன், நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன். அண்ட் எனக்கு நான் இங்க முக்கியமா காரணம், நான் நிக்கிறது பெரிய காரணம் வந்து அண்ணன் இளையராஜா. அந்த வகையிலே வந்து இந்த பிள்ளைய வந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துக்கேன். அவரு இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்காரு. ஆனா வந்து திறமையானவர். ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களோட. லாங் டைம். உங்க பாட்டி தாத்தா கையால கருவாட்டு குழம்பு வந்து லோயர் கேம்ப்ல சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அண்ணன் இளையராஜா அவர்களோட ஃபேமிலியோட ஈடுபாடு உண்டு. அவங்க சித்தப்பா கங்கைவரனை வந்து நிறைய படங்கள் என்ன வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் ஒன்னா சேரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட மறுபடியும் நான் வந்து சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த சந்தோஷத்துல உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படத்துல பணிபுரியும் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வணக்கம். ரோமியோ பிக்சர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ராகுல் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி. அவருடைய உழைப்பின் மூலமா தான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை வளர்த்து நிறைய பெரிய ஃபிலிம் பண்ணி இன்னைக்கு பிராங்க்லினோட சேர்ந்து படம் பண்றதை வந்து உண்மையிலே நான் ஒரு விஷா தான் பார்க்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ப்ரொஃபஸர் கூட ஜாயின் பண்ணி பண்றது, அப்புறம் விஜய் வர்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களே வெரி டேலண்டான ஒரு பையன். நிச்சயமா இந்த படத்துல அவனுடைய டேலண்ட் வெளியே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவனோட அண்ணன் வந்து கோகுல் வந்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு அவன் தம்பி எப்படியாவது வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கான். கோகுலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட தலைவன் யுவன் வந்து மியூசிக் பண்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. அண்ட் உங்க கூட சேர்ந்து பிராங்க்லின் ஒர்க் பண்ணான்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஜாலியா ஆயிடுச்சு.
தேங்க்யூ. அண்ட் செந்தில் அண்ணன் என் கூட வந்து வேட்டும் எழுதினாரு. சந்தோஷ் அவர் பேரு. அவரு பிராங்க்லினோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரதீப் அண்ட் எல்லா டீமுக்கும் எல்லாம் ரமேஷ் அண்ட் எடிட்டர் நிறைய பேர் அந்த டிசில இருந்து ஒரு டீம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. டிசிக்கு வசனகர்த்தா இருந்தா அண்ட் வேட்டுவமுக்கும் வந்து பிராங்க்லின் தான் வசனம் எழுதியிருக்கான். ஸோ எப்படி டிசி பெரிய வெற்றி பெற்றதோ அதே மாதிரி வேட்டுவமும் அவனுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும். நிச்சயமா அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிராங்க்லினுடைய ரைட்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான படம். ரைட்டரை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சில படங்கள் பிராங்க்லின் பண்ண வேண்டி இருந்தது. ஆனா சில காரணங்களால அப்படியே தாமதமாயி இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பூஜை அப்படின்னு சொன்னான். என்னடா அது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி கோகுல் இப்போ விஜய் எல்லாம் வந்து சேர்ந்து நம்ம பண்றோம். அண்ட் ப்ரொஃபஸர் கிட்ட நான் ஒரு சொல்லியிருக்கேன், அவரும் ஜாயின் பண்ணி பண்றாரு. இவனும் இருக்காரு உள்ளன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே பெரிய வெற்றி பெறணும். பிராங்க்லின் வெற்றி பெற்றாக வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல டிரெக்டர், நல்ல ஸ்டோரி டெல்லர். பிராங்க்லினுக்கான இடம் தமிழ்சமல் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்தின் மூலமா பெரிய வெற்றி பெற்று பிராங்க்லின் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அழியாத ஒரு தடத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் பிராங்க்லின். தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. பிரஸ் அண்ணா, மீடியாண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. சுபால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு சாரோட இந்த ஸ்கிரீன்ல நானும் ஷேர் பண்றதுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா என்னோட அப்பா பிரபு சாரோட பெரிய ஃபேன். ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் யுவன் சார் ஐ டோன்ட் நோ, லைக் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் ஆடின ஒரே ஒரு ஆடின பாட்டு யுவன் சார் பாட்டு. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்கும்போது சாரோட மியூசிக்ன்ற போது லைக் ஆல்வேஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட். ரொம்ப 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 நன்றி. ராகுலனா கூட நான் ஒரு 5 years ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ ஆல்வேஸ் டெல் லைக் நம்ம பண்ணலாம்டா, கரெக்டாகவும் அமையணும், அப்படி பண்ணிடக்கூடாது, கரெக்டாக அமையணும் போது ஒரு 4 years பேக் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதான் சாரோட கோட் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் அப்படியே போயிட்டு இருக்கும்போது குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒன்று அமையணும்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. நீ வெயிட் பண்ணு, கரெக்டாக ஒன்று அமையணும், கரெக்டாக ஒன்று அமையணும் வந்து கரெக்டாக ஃப்ராங்க்லின் அண்ணா ஹேப்பன். ஃப்ராங்க்லின் அண்ணா வந்து எப்படின்னா அண்ணன், திருச்சியிலேருந்து அண்ணன். லைக் நான் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற விதம் ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப ஜாய்ஃபுல்லா, லைக் அவரு எங்க இருந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் ஃப்ராங்க்லின் என்ன இந்த ஸ்கிரிப்ட்ல போட்டு ரொம்ப 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 சந்தோஷம். வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்ஸ் கோகுல் ஃபார் வாட் எவர் யூ டூ. ஒரு இதில் சார், ரஞ்சித் சார் தேங்க்யூ சார், அருண் சார் தேங்க்யூ சார், பிரதீபண்ணா தேங்க்யூ, அவினாஷ் அண்ணா தேங்க்யூ, பிரசன்னா அண்ணா தேங்க்யூ, ரமேஷ் அண்ணா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ பிரஸ் மீடியா சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ வந்ததுக்கு. ஸோ ஒரு பெரிய லாங் பிரேக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் கிட்ட கேட்டேன். சரி, இது நம்மளே பண்ணலாமா, நம்ம ஒரு அப்ரூவலுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், ஸோ நம்ம ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா போதும், நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னப்போ கோகுல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நம்ம போகலாம் அப்படின்னா. ஸோ ராகுல் சார் வந்தாரு. இந்த கதை தனக்கான எல்லாத்தையும் தேடிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து யுவன் சாரோட இன்க்ளூஷன். சார்லாம் பயங்கரமா அந்த ஐடியா கேட்டோன்னே சார் பயங்கரமா அதுக்கு ஒரு சூப்பரான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எனக்கு ஒரு எனர்ஜி வந்துச்சு, ரொம்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அருண் கிட்ட சொன்னேன், இதான் பண்ண போறேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க பண்ணுங்க, ஒன்னே டேக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மூடோட டேக் ஆஃப் பண்ண போறேன். ஸோ தேங்க்யூ, இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு கண்டிப்பா நன்றி. பிரபு சார் வந்து இந்த ஐடியாவுக்குள்ளார யோசிச்சு நானும் ராகுல் சார் கோகுல் பேசும்போது பிரபு சார் ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார் கூட்டினு. தமிழ்நாட்டோட ஒரு கைண்ட் ஆஃப் இன்னசென்ஸ், ஃபேஸ் ஆஃப் இன்னசென்ஸ் தான் பிரபு சார் தான். ஸோ அவரை வச்சுட்டு நம்ம இது மாதிரி வேற ஒன்று அப்ரோச் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணேன் நான். சொன்னேன், அவங்க ஷாக் ஆனாங்க. ஒரு எனக்கு ரொம்ப ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சார் வச்சு தான் பண்ணணும். அதுண்டு சார் கிட்ட ஐடியா சொல்லும்போது சார் ரொம்ப என்ஜாய் பண்ணி கதை கேட்டாரு. அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போதே நடிச்செல்லாம் காட்டினாரு சார்.
இது இப்படி வச்சுக்கலாம்ல ஃப்ராங்க்லின் அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ பிரபு சார் அண்ட் அருண். அருண்லாம் வந்து நன்றி சொல்லுனா கோச்சு பாப்பல. தேங்க்யூ அருண் சார், தேங்க்யூ சார் நீங்க வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்குமே நன்றி, தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் பிரதர், உங்களை எனக்கு ஒரு 9 இயர்ஸா தெரியும். அவரோட வளர்ச்சி நான் பார்த்திருக்கேன். அவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு பிரபு சார், உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். விஜய் ஸ்போக் ராக்கில வந்து நீங்க நடிக்க வேண்டியது, நல்ல வேலை நீங்க நடிக்கல. தம்பி ஒரு கதை சொன்னாரு. ஆரம்பிச்சது 1/2 hour முன்னாடி, 1/2 hour வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருந்தேன் நான். ஐயா சாமி வேணாம் சாமி, எனக்கு தப்பா வச்சுக்காதப்பா, நீ வாங்க, நான் மறுபடியும் வேற ஏதாவது கதை கேட்கிறேன் உங்களுக்கு பண்றேன்னு. அன்னைக்கு வந்து பிராங்க்லின் பிரதரோட தம்பி எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டிசி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யுவன் சார், நாங்க ஆர்னிய காண்டம்ல இருந்து எனக்கு தெரியும். ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண வேண்டியது, பட் அது அமையல. ஃபியூச்சர்ல அவரோட கண்டிப்பா ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ சார். ஐம் சோ ஹாப்பி தட் பிராங்க்லினோட ஒர்க் பண்றது. பிராங்கி ஒரு நல்ல பிலிம் மேக்கர் படம் பண்ணாம இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 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 கிரிமினலான ஒரு விஷயம். அது பிராங்க்லின் மாதிரி நல்ல பிலிம் மேக்கர்ஸ் படம் பண்ணணும். நாங்க எங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அவரோட கதை எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும். எனக்கு இந்த கதையும் எனக்கு தெரியும். இது ரொம்ப நல்ல கதை. எனக்கு பிரபு சார் பண்றாருன்னு சொன்னோன்னே எனக்கு அது ஒரு வைல்டான ஒரு ஆப்ஷன். அது எப்படி யோசிச்சாருன்னு தெரியல அது. பட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். எனக்கு முக்கியமா எல்லாம் பிராங்கிக்காக வந்தது. பிராங்க்லின், ஆல் தி பெஸ்ட் பிராங்க்லின். பிரதீப், பிரசன்னா, அவினாஷ், ரமேஷ், சந்தோஷ்னா, எவ்ரிவன், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கமானவங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது பிரபு சார் கூட ஒர்க் பண்றதுக்கும் யுவன் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிராங்க்லின் வந்து எனக்கு கபாலி படம் பண்ற நாட்டுல இருந்து எனக்கு தெரியும். அவருடைய ரைட்டர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதை கூட நான் இன்னும் கேட்கல. படம் நீங்க இருக்காருனாங்க, ஓகே அப்படின்னு வந்துட்டோம். ராகுல் சார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு ராகுல் சார் வந்து ஒரு நல்ல நண்பர். அண்ட் கோகுல் மாம்ஸ் அண்ட் விஜய் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் நம்புறேன். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.